ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 நாளாக எடுத்து வச்சுட்டு இருந்த பால் ஏடு தாங்க இது. பால் ஏடை டெய்லி நான் நம்ம பசும்பால் காசர் தொட்டு அதில் வர ஏடை நல்ல ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்ருப்பேன், ஹேர் டைட் கண்டெய்னரில். அது நம்ம ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு வாட்டி நான் எடுத்துருவேங்க. ரொம்ப நாள் சேர்த்து வச்சேன்னா ஒரு மாதிரி வாசனை வந்துடும். அதனால் நான் அந்த மாதிரி இப்போ ஒரு 10-12 நாள் கிட்ட எடுத்து வச்ச பால் ஏடுலேருந்து இப்போ அப்படியே கடாயில் நல்லா ஒரு காய வச்சு கடாயில் போடுங்க. அப்படியே இது சிறுவை வச்சுட்டோன்னா ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா நமக்கு வீட்லேயே சுத்தமாக பசு நெய் கிடைக்குங்க. இது கொஞ்ச நேரம் ஆக ஆக அப்படியே நுர கட்டி வரும். அந்த டைமில் இறக்க போகிற ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரை இது மாதிரி கழுவி நல்லா அலசி காய வச்சுக்கணும். இதை கிள்ளி நல்லா நம்ம ரொம்ப தூளாக இல்லாமல் திட்டமான அளவில் இந்த மாதிரி இது பாருங்கள், நெய் பிரிஞ்சு வரும். நுரக்கட்டி நெய் பிரிஞ்சு வர இந்த மாதிரி டைமில் நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க. போட்டுட்டு நல்லா அந்த சூடாக இருக்கிற அந்த காசரம் இல்லையா நெய் பாகில் அதில் அப்படியே போட்டுடணுங்க. போட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது, உடனே ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த முருங்கைக்கீரையோட வாசனை அப்படியே நல்லா இந்த நெய்யில் நமக்கு இறங்கிடும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது அப்படியே நம்ம விட்டுடணும். நல்லா அதுவே நல்லா ரூம் டெம்பரேச்சர், அதாவது நல்லா ஆறுற வரைக்கும் நம்ம விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் வேணுமோ நம்ம இது நுரெல்லாம் அடங்கிடும். சூப்பராக தெளிஞ்சு நல்லா கோல்டன் கலராக வந்துடும். நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கடாயில் இந்த முருங்கைக்கீரை நல்லா பொரிஞ்சு பொறன்னு ஆகிடுங்க. அதில் கொஞ்சம் சாதம் போட்டுட்டு சாம்பார் வச்சுருந்தீங்கன்னா சாம்பார், இல்லை ரசம்னா ரசம் கொஞ்சோண்டு தெளித்து அந்த சாதத்தை மட்டும் பரட்டி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் நம்ம நெய் ரெடி பண்ணோன்னா அதில் இது ஒரு பெனிஃபிட்டுங்க. நெய்க்கு நெய் ஆச்சு, சூப்பராக ஒரு சாப்பாடும் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட இன்றைக்கி சாப்பாடு வேலையை பார்த்தோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு கருவேப்பிலை சிக்கன் தாங்க செஞ்சுருக்கேன். சிக்கன் எடுத்தோடனே சும்மா எப்போவுமே நம்ம செய்கிற மாதிரி செய்ய வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு கருவேப்பிலை சிக்கன் நல்லா எனக்கு க்ரீனாக தாங்க இருந்தது. இது நம்ம வீடியோவில் கொஞ்சம் கலராக தெரியுது, நல்லா க்ரீனிஷாக இருந்தது. கருவேப்பிலையை போட்டு நல்லா நம்ம என்னெல்லாம் மசாலா, மிளகு, சீரகம் எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி ஸ்பைஸியாக சூப்பராக இருந்ததுங்க. நம்ம எல்லா வேலையும் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு சுட சுட சாப்பாடு, நமக்கு பிடிச்ச சாப்பாடு நம்ம செஞ்சு யாரும் செஞ்சு தரப்போதில்லை, நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்டோன்னா அது ஒரு பெரிய சந்தோஷங்க. அதுவும் எனக்கு நானே செஞ்சாதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவோட சமையல் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னோட சமையல் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இப்படி செய்ய பிடிக்கும்?